வணக்கம், வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டிலையே எப்படி ஃபலூடா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டர்டு மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்டு மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி இல்லைனா சேமியா யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நான் வேக வச்சு அதில் அதிகப்படியான ஸ்டார்ச் இருக்கும், அதெல்லாம் நான் வடிகட்டிடுவேன். இல்லைனா ரொம்ப திக்காக குழப்பாக ஆகிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வடிகட்டிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் ஜவ்வரிசியை போடணும், இல்லைனா அது எல்லாமே கரைஞ்சிடும். நான் ரொம்ப சின்ன ஜவ்வரிசி தான், ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டு மிக்ஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாலில் இந்த கஸ்டர்டு மிக்ஸை ஆட் பண்ண பிறகு நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பால் கொதிச்சிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஜவ்வரிசியை வடிகட்டிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை வடிகட்டிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டர்லையும் நல்லா கழுவிடணும். அப்போ தான் அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போகும். ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் இந்த பாலை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணோன்னா நமக்கு கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளேவருக்காக லைட்டாக கொஞ்சம் கார்டமம் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் கார்டமம் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா நமக்கு கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி ஆகிடும். இதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நான் ஹோம்மேடு வீட்டிலே தயார் பண்ணது தான். ஐஸ்கிரீம், டேட்ஸ் ஐஸ்கிரீம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து ரோஸ் சிரப்பு ஈஸி தாங்க. ரோஸ் வாட்டர் வாங்கினோம் அப்படின்னாக்கா 1 கப் ரோஸ் வாட்டர், 1 கப் சுகர், 1 கப் வாட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா திக்காக பிசுப்பாக வந்த உடனே அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரோஸ் சிரப் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரோஸ் சிரப் ரெடி ஆகிடும். இது நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வேறு பனானா இது மாதிரி கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். திராட்சை. மிக்ஸ் ரெடி ஆன உடனே நம்ம எப்படி ஃபலூடா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜா சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக் சீட்ஸ் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஃபலூடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பேசில் சீட்ஸ் ஊற வச்சது, ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ரோஸ் சிரப்பு, நட்ஸ் பொடி பண்ணது, டேட்ஸ் ஐஸ்கிரீம். இப்போ ஃப்ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சொன்னது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் 1 by 1 ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். சைஸு சின்னதாக உள்ள கிளாஸாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம ஒரு லேயர் மட்டும், ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பெரிய கிளாஸாக இருந்ததுன்னா அதே திரும்ப ரிப்பீட் பண்ணி 2 செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே டாப்பில் நம்ம ஐஸ்கிரீம் வச்சு மேலே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சோம்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய கிளாஸ் கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால நான் 2 செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே 2 டைம்ஸ் அரேஞ்ச் பண்ணி அது மேலே டாப்பிங்ஸில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.